ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கன்வியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் நிறைய மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா, அக்கா டெக்கரேஷன் பொருள்லாம் எங்கே வாங்கியிருந்தீங்க? அண்ட் அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் வியர் பண்ண அந்த ரெட் ட்ரெஸ் எங்கே வாங்கியிருந்தீங்க, யார்கிட்ட வாங்கியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதை பற்றி டீட்டெயிலாக டெக்கரேஷன்லாம் எங்கே வாங்கியிருந்தேன், எப்படி பண்ணேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட ரேட்லாம் எவ்வளோ, ப்ளஸ் நான் வியர் பண்ண ட்ரெஸ்ஸு, கன்வி வியர் பண்ண ட்ரெஸ்ஸு, ஜஸ்வி வியர் பண்ண ட்ரெஸ், இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் யாராவது வந்து பர்த்டே கொண்டாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து போகிறீங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நீங்களே வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும் சிம்பிளாக அப்படின்னா கண்டிப்பாக இது நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஜஸ்வி குட்டிக்கு பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, அதை விட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும், சேம் லைக் அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற பொருளை மட்டும் வச்சு பண்ண மாதிரி இருக்கணும், ரொம்ப அதிகமாக வந்து செலவு பண்ணி வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற தாட் யோசிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்வி பர்த்டேக்கு, ஜஸ்வியோட செகண்ட் பர்த்டே சென்னையில் செலிப்ரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து நேட்டிவ்லேயே பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்வியோட செகண்ட் பர்த்டே சென்னையில் செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அதை வச்சு தான் நான் வந்து கன்னியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இப்போ டெக்கரேஷன் ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படும் அப்படின்னா, ட்ரைபாட் வந்து தேவைப்படும். ட்ரைபாட் வந்து நமக்கு வந்து நான் வாங்கின ட்ரைபாடோட இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் மாதிரி கிட்டத்தட்ட 3 மீட்டர் 9 அடி, கரெக்டாக சொல்லப்போனால் 9 அடி நீளத்துக்கு ஒரு ராடு மாதிரி இருக்கும். 3 ராடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சென்டரில். சம்டைம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 6 அடி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 9 அடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து ராடு வாங்கியிருந்தேன். ப்ளஸ் அட்ஜஸ்டபிள் வந்து அதே மாதிரி 9 feet 9x9 அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரைபாட் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். அதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ஒரு 2500 அரௌண்ட் வந்துச்சு. ஸோ அந்த ட்ரைபாட் வந்து இவ பர்த்டேக்கு நான் வாங்கிட்டேன். அது வந்து ஆடி வீட்டில் இருந்துச்சா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் மேட், இதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இது எவ்வளோ, எங்கே வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி. நான் வந்து சவுகார்பேட்டையில் பாரிஸ் கார்னர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்வி பர்த்டேக்கு நான் வாங்கும்போது 250. ஜஸ்வி பர்த்டேக்கு வந்து வாங்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக ஒரு ரோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது மிஸ் ஆனோடனே கன்வி பர்த்டேக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 6 பீஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு. வாங்கும்போது இப்போ போய் ரீசெண்டாக கேட்கும் போது கிறிஸ்மஸ் டைமில் இதே மேட் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees 110, கரெக்டாக 110. நான் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி 100 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். பட் 100 ரூபாய்க்கு வாங்கின மேட்டும் 250க்கு வாங்கின மேட்டுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட். இது வந்து 250 ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப்பே இருக்காது, நல்லா இருக்கும். பட் 100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் வந்துடும் சாமி. சரி போய் தூங்குப்போ, சோஃபாவில் பட்டு தூங்குப்போ, நீ பட்டு தூங்குறியா? அண்ட் 100க்கு வாங்கின மேட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே கேப்பாக இருந்துச்சு, கலரும் எனக்கு அந்தளவுக்கு இல்லை. சரி ஓகே, இல்லை வேற என்ன வழி இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த மேட் வந்து ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எத்தனை மேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு ரோக்கு 5, 1 2 3 4 5 ரோ வரும். 5 ரோக்கு வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ அப்படின்ற மாதிரி. ஒரு மேட்டோட ரேட் வந்து 250. ஸோ 100க்கு வந்து கிடைக்குது, பட் வந்து அங்கங்கே கொஞ்சம் இதாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்டு வந்து நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா 850க்கு வாங்கியிருந்தேன் மீஷோலேருந்து. பட் நான் வாங்கி ஒரு 1 monthலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேட் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகி 670 வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம 850 போட்டு வாங்கிட்டோமே, இப்போ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, சம்டைம் நம்ம வாங்குற டைமில் அவைலபிளாட்டி கஷ்டம் இல்லை அப்படின்னு வச்சு பசங்க விட்டுட்டேன். அந்த ரவுண்ட் வந்து நான் உங்களுக்கு அதோட பிக்சர் சைடில் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து ஃபுல்லாக பலூன் ஆர்ச் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் அந்த க்ரீன் மேட்டில் பேக் சைடில் ஒரு பிங்க் கலரில் ஒரு ஹேங்கிங் ஃப்ளவர் வந்து தொங்க விட்டுருப்பேன். அது வந்து ஒரு பஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 12 பீஸ் வந்து இருக்கும். தூக்கம்தா, ஒரு பஞ்சில் வந்து 12 பீஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு பஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 490 வந்துச்சு. எனக்கு 560 சொன்னாங்க, நான் பார்கெயின் பண்ணி 490க்கு வாங்கியிருந்தேன். அண்ட் சீரியல் லைட் அது வந்து ஒரு 1100 கிட்ட வரும். ஓவரால் ஃபுல்லாக சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு பைசா வரும் அப்படின்னா ஒரு 6K அரௌண்ட் 7Kக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிடலாம். அண்ட் இதில் எனக்கு எது வந்து ரேட் இந்த வாட்டி வந்து நான் கன்வி பர்த்டே கொண்டாடும் போது எது ரேட் எனக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, பலூன் பம்ப் அடிக்க அந்த இது வாங்கிட்டேன், மிஷின் வாங்கிட்டேன். லாஸ்ட் டைம் இப்போ பர்த்டேக்கு நான் வந்து பம்ப் அந்த கையிலே பண்ணுவாங்களா அந்த இது வாங்கியிருந்தேன். அது அரௌண்ட் 60 rupees சம்திங் இருந்துச்சு. பட் அது வந்து சுத்தமாக வந்து எனக்கு வந்து ஒர்க்கே ஆகலை. ஒவ்வொரு பலூன் வந்து ஒவ்வொருத்தங்களாம் அப்படி டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தங்களாம் வந்து புஷ் பண்ணி அது வந்து பலூன் ஊத வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமுக்குள்ளே எங்களால் வந்து கரெக்டாக வந்து பலூன் வந்து ஃபுல்லாக ஒரு ஆர்ச் ரெடி பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி வந்து நாங்கள் மிஷினில் பிளக்கில் யூஸ் பண்ணி
கரண்ட் மூலியமா பம்ப் பண்ற மாதிரி வந்து வாங்கிட்டேன். அது வந்து ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீஷோ அமேசான்ல வந்து வாங்குறேன், நீங்க வாங்குங்க, அதான் பெஸ்ட். ஏன்னா மீஷோ அமேசான்லாம் 670 720 அந்த மாதிரி ரேட் தான் இருந்துச்சு. பட் நான் நேரில் போய் வாங்கும்போது 920. அது பிராண்டட் அப்படி இப்படின்னாங்க. சரி டைம் வேற இல்லை, கரெக்டாக 1 டே தான் பாப்பா பர்த்டே, டைம் வேற இல்லை அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 920 போட்டு வாங்கிட்டேன். அப்புறம் பலூன் வந்து எப்பவுமே வந்து பலூன் விஷயம் மட்டும் கொஞ்சம் நீ வந்து குவாலிட்டி மட்டும் பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் ரேட் கம்மியாக போட்டுட்டு வாங்கிடாதீங்க. ஏன்னா ரேட் கம்மியாக போட்டு வாங்கினீங்க அப்படின்னா ஊதுமும் நல்லா இருக்கும், பட் அந்த கலர் வைஸும் அண்ட் டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து உடஞ்சிடும், அது ரொம்ப வந்து இதாகிடும். ஸோ பலூன் மட்டும் குவாலிட்டியாக ஒரு பலூன் 8 ரூபி இல்லை 10 ரூபி அந்த மாதிரி வாங்குங்க, அப்போ தான் நல்லா பெருசாகவும் பலூன் ஊத முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா 1 நம்பர் வாங்கியிருந்தேன். ஸ்டார் வாங்கியிருந்தேன். அது மாமா வந்து காத்தடிக்கும் போதே வந்து ஸ்பீடாக அடிக்கும் போது பஸ்ஸு ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. ஸோ அது வந்து இதாகிடுச்சு. அப்புறம் 1 வாங்கியிருந்தேன். அப்புறம் டேபிள், வீட்டில் இருக்க டேபிள் மேட் போட்டு கேக் எல்லாம் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு கேட்டிருந்தீங்க பிரியாணி வந்து எங்கே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது சென்னை பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே தான் வந்து பக்கெட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு 20 25 பேர் சாப்பிட்ற மாதிரி. தூக்கம் வந்து அவங்க படுத்துக்கோ, இல்லை அங்கே போய் சோஃபாவில் படுத்துக்கோ, எங்கே தான் உட்காரணுமா, சரி படுத்துக்கோ. பக்கெட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து 20 25 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ சென்னை பிரியாணியில் தான் வந்து ஆர்டர் பண்ணலாம். லாஸ்ட் டைம் பர்த்டேக்கு அங்கே தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இங்கே இவளுக்கு வந்து பண்ணிட்டோம் கன்விக்கும். அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிறேன், ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. சீல் லைட்லாம் போட்டாச்சா. மேலே வந்து பலூன் வந்து டபுள் ஸ்டிக்கை வச்சு ஸ்டிக் பண்ணி ரோப் மாதிரி, சாட்டன் மாதிரி ரோப் மாதிரி வந்து தொங்க விட்டுருந்தேன். ஸோ அது பார்க்க கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருந்துச்சு. அதர்வைஸ் வந்து கேக்கு வந்து என்ன ஃப்ளேவரு அண்ட் எப்படி டிசைன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. பக்கத்துலேயே ஒரு கேக் ஷாப் இருக்கு. ஸோ கேக்கோட ஃப்ளேவர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கசட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளேவரு. நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா கேக்கு தானே வெனிலா ஃப்ளேவரே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நானும் மாமாவும் திங்க் பண்ணோம். பட் அந்த கேக் கடைக்கார் சொன்னார், நீங்கள் வந்து கொஞ்சம் வெனிலா அப்படின்னா ஜஸ்ட் வந்து கேக் மட்டும் தான் இருக்கும், மேலே க்ரீம் மட்டும் தான் இருக்கும், சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் ஷேடே தெரியாது. பட் கசட்டா அப்படின்னா கீழே ஒரு ஃப்ளேவர் லேயர் இருக்கும், அப்புறம் ஒரு சாக்லேட் லேயர், அதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல பெஸ்ட் கேக்காக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கசட்டா ஃப்ளேவர் கேக்கே வாங்கியிருந்தோம். அண்ட் அதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 3600 கரெக்டாக வந்துச்சு. அது இல்லாமல் அப்படி இப்படின்னு அந்த டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வாங்கும்போது அரௌண்ட் 4000 கிட்ட வந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு கேக் டிசைன். நான் பார்க்கும்போது குட்டியாக தான் ஆர்டர் பண்ண மாதிரி இருந்துச்சு, சின்னதாக. பட் 5 kg கேக்காக நல்ல பெரிய கேக்காக வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுதாங்க. நான் வந்து வியர் பண்ண இந்த ட்ரெஸ் வந்து எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக கன்வி வந்து ரொம்ப லக்கின்னு சொல்லிட்டு மாமா அடிக்கடி சொல்லுவார். பட் நான் வந்து ஜஸ்வி தான் லக்கி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் வந்து சீரியஸாக அன்றைக்கி தான் நான் வந்து பிலீவ் பண்ணேன். என்ன அப்படின்னா அவள் பர்த்டே பண்ணுறதுக்கான எந்த பிளானுமே இல்லை, யாரையுமே இன்வைட் பண்ணல. மெயின் விஷயம் அவளுக்கு மட்டும் தான் நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம், எங்கள் யாருக்குமே நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸும் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ கடைசி நான் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் ரிசீவ் ஆகவே இல்லை. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நாளைக்கு தான் ரிசீவ் ஆகும் போல் அப்படின்ட்டு. டெக்கரேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆன் டைமுக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:30 சம்திங் போல தான் ட்ரெஸ்லாம் ரிசீவ் ஆச்சு எனக்கும் ஜஸ்விக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்விக்கு வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் நான் ஜூடியோ, மேக்ஸு, ட்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இதெல்லாம் பெரிய பெரிய ஷாப் இருக்கும், அங்கெல்லாம் போய் நானும் மாமாவும் தேடிட்டு இருந்தோம். கரெக்டாக பர்த்டே அன்னைக்கு தேடி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கேட்டோம். ஒரு பக்கமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு ட்ரெஸ் இல்லை. ஸோ ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஜஸ்விக்கு மட்டும் எப்படா சிம்பிளாக ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அது இவளுக்கு பிடிக்கவே இல்லை. அதை பார்த்துட்டு வந்து அம்மா எனக்கு இது பிடிக்கவே இல்லைம்மா, புஃப்னே இல்லைம்மா அப்படின்ட்டு. எனக்கே கஷ்டமாச்சு, புள்ள சொல்லிட்டாலே அப்படின்ட்டு. கரெக்டாக ஒரு 5:30 சம்திங் இருக்கப்போ ட்ரெஸ் ரிசீவ் ஆயிடுச்சு. 5:30 ஒரு 4 o'clock அந்த மாதிரி இருக்கும்போது. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். AM Tazzle எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணி வந்து கேட்டிருந்தீங்க இது எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு ஒரு அழகான ஷாலும் கொடுத்தாங்க ஃப்ளோட்டிங்கில். நான் முன்னாடி இதோட இமேஜ் வந்து சைடில் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் ப்ளஸ் டீட்டெயில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல, கிராண்டாக. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலியா கட் குர்த்தி இப்போ வந்து ஃபேமஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ளீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. கன்வி ட்ரெஸ் எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி நான் வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா சவுகார்பேட்டில் மிக்கி ஃபேஷன் அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து வாங்குவேன். இந்த வாட்டி அங்கே போய் பார்க்கும்போது சுத்தமாக கலெக்ஷன் நல்லாவே இல்லை. ஸோ நான் எதிர்பார்க்குற அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அண்ட் என்னோட பட்ஜெட் ஒரு 2K அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணும்போது ஸோ ரொம்ப தேடிட்டே இருக்கும்போது அங்கே அந்த மிக்கி ஃபேஷனில் தேடிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டே தேடுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் அப்படின்னு சொன்னப்போ
இங்கே தேடுறத விட ஸ்ரீ பொட்டிக்னு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தேடி பாருங்க. நல்லா வந்து உங்களுக்கு வந்து பிரைட் கலரும் இருக்குது, லைட் கலரும் இருக்குது, நல்லா கிராண்டாக ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ பொட்டிக் போய் பார்த்தப்போ 3வது மாடி கஷ்டப்பட்டு ஏறி போய் பார்த்தபோது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. எல்லாமே நேவி ப்ளூ கலெக்ஷனாக இருந்துச்சு. அப்படி நேவி ப்ளூ பாப்பாவுக்கு வந்து நான் போடாத கலெக்ஷனாக இருக்கும். ரெட்டு வந்து 6 மந்த்துக்கே போட்டேன். ஸோ ரெட்டு வந்து நான் சூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ரெட்டு, பிங்க்கு இதெல்லாம் ஆடி போட்டது, எல்லோ எல்லாமே போட்டது. ஸோ நல்லா வந்து போடாத ஒரு கலராக இருக்கணும் அண்ட் லைட் கலராக இருக்கணும், ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தாட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து அவளுக்கு வந்து ஒரு லைட் பிங்க்கில் இவ 3rd பர்த்டேக்கு என்ன கலர் ட்ரெஸ் வந்து போட்டேனோ அதே கலரில் தான் வந்து ட்ரெஸ் வந்து நான் வந்து ஜஸ்டிக்கும் கன்விக்கு அங்கே ஃபோட்டோ இருக்குது, அதே கலர் ட்ரெஸ் தான் வந்து கன்விக்கு எடுத்தேன். பட் ட்ரெஸ் வந்து ஏன் அந்த ட்ரெஸ் ஸ்பெஷலாக வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நல்ல பால் கவுன், நல்ல ஃப்ளேராக இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2100 அண்ட் டிஸ்கவுண்ட்லாம் போனதுக்கப்புறம் 1850 சம்திங் வந்துச்சு. சரி ஓகே, இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்து அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவளோட ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை தனியாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இவளுக்கு வந்து எடுத்த அதே ட்ரெஸ் மாதிரியே கண்ணை குட்டிக்கு இன்னொரு ஒரு குட்டி ஃப்ராக் எடுத்தேன். செகண்ட் டே அந்த ட்ரெஸ் போட்டு வந்துட்டு, பட் டைமே இல்லைன்னா அவளுக்கு வந்து கரெக்டாக பர்த்டே அன்னைக்கு பர்த்டேலாம் முடிஞ்சோடனே ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபீவரோட வச்சு ஃபோட்டோ எடுத்து அவளும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன், ரொம்ப அழுக வேற ஆரம்பிச்சிட்டாளா. ஸோ இன்னொரு வாட்டி வந்து நம்ம அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும் போது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் போடல. ஸோ அதனால் இவள் ட்ரெஸ் வந்து நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நீங்கள் பண்ண எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு இதோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் பிளாக்ல எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான நாங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா, டேக் கேர், பை. இவனே தூங்கிட்டு இப்போ பை பை சொல்கிறா பாருங்க.